கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சுக்கோம். போன வாரம் சிலுவையை பற்றியும் தேவ கோபாக்கினை பற்றியும் இருந்த கேள்விக்கு பதில் சொன்னேன். போன வாரம் சொன்னது தான் லாஸ்ட் 8 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் 8 வருஷமாகவும் வந்தவங்க போன வாரம் வந்து எனக்கு நிறைய நன்றி சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி. இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியணும்னா, நான் ஒருத்தன் அப்படியே பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா கத்துவான், என்ன காந்தி செத்துட்டாரா அப்படின்னு சொல்லுவான். நீ எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிறதுக்குள்ள 50 வருஷம் ஆகி போச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய பிலீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், நாம் எதை நம்புகிறோம், சில காரியங்களை ஆழமாக நம்பும் பொழுது அது வந்து பெரிய கோட்டைச்சவர் மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ டீச்சிங் அப்படின்றது ஒரு பெரிய சுத்தியல் எடுத்து அந்த கோட்டைச்சவரை உடைக்கிற மாதிரி. ஒரே அடியில் சில நேரம் என்ன செய்யாது, விழாது. ஆனால் டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னுட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த செவரு அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துட்டு சில காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் என்ன நினச்சிக்குவீங்கன்னா, ஓ இப்போ தான் தெளிவாக பேசுகிறாரு, இப்போ தான் தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொல்லுங்கள். கொஞ்சம் மண்டை அப்படி இருக்கனால நிறையா சுத்தியல் தேவைப்படுது. அது பரவாயில்ல. அதனால தான் என்ன பண்ணணும்னா, நீங்களே வந்து சரி இந்த செய்தி ஒரு தடவை கேட்டுட்டோம் அப்படின்னு இல்லாமல் நீங்களே திரும்ப திரும்ப சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது ஈஸியாயிரும். புரியுதுங்களா? சண்டே ஒரு தடவை வந்துட்டு அப்படியே ஸ்டைலாக உட்காந்து கேட்டுட்டு போயிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. சில மெசேஜஸ்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்கள், திரும்பி திரும்பி கேட்கணும். சொல்லுங்கள், திருப்பி திருப்பி கேட்கணும். அது ஒன்று. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் மாதம்தான் லைஃப் ஹப்பில் லீவுன்றனால அந்த மாதத்துலேயே உள்ள என்ன வேலை நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்டில் பார்ட்னர் பண்ண விரும்புகிறவங்க அதற்குரியதான லைஃப் ஹப் அப்படின்னு சொல்லி ரிமார்க்ஸ் போட்டு அதுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை குறித்து நான் மெசேஜோட எண்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். அதனால் ஏப்ரல் மாதம் வந்து இங்கே முதல் வாரம் மாத்திரம்தான் 3ஆம் தேதியில் ஃபர்ஸ்ட் சண்டே, அந்த 3ஆம் தேதி மாத்திரம் சர்வீஸ் நடக்கும். அடுத்த வாரம் மாத்திரம் இங்கே சர்வீஸ் ஆராதனை நடக்கும். அதை தொடர்ந்து வந்து அந்த மாதம் முழுவதும் ஆன்லைனில் மாத்திரம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சபையாய் இருங்க. நான் தான் நம்ம ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கோம். இது வாரத்தில் எந்த கிழமை உண்மையாக இருக்குது அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை. நான் சொன்னேன், நல்லா கவனி, நான் கேட்குற கேள்வியே, கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம், இது வாரத்தில் எந்த கிழமை உண்மையாக இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை. ஒரு 4 தடவை கேட்ட பிறகு ஓ எல்லா நாளும் தான், அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு. எல்லா நாளும் அவர் தலையாக இருக்கிறார், எல்லா நாளும் நாம் சரீரமாக இருக்கோம். ஆனால் நம்ம செட்டப் நம்மளை என்ன பண்ணிடுச்சுன்னா, அதை ஃபீல் பண்ண வைக்கிறது எப்போ மாத்திரம் தான் ஃபீல் பண்ண வைக்குது. நாம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இன்னொன்னே தான் கழுத்து இப்போ அப்படியே சொல்லுங்க. ஒவ்வொரு நிமிடமும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு மாத்திரம் இணைக்கப்படல, யாரோடு இணைக்கப்பட்டிருக்கோம்?
உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். தலையோடு மாத்திரம் இணைக்கப்படலை, சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஸோ ஒருவரோடு ஒருவரும் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? இணைக்கப்பட்டிருக்கோம். என்னைக்கு? எல்லா நாளும். ஸோ சபை வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 to 10, 10 to 12 நடக்கிற ஒரு மேட்ரு இல்லை. இது பேர் மீட்டிங்கு. இது பேர் என்னது? மீட்டிங்கு. இது பேர் சபை கிடையாது. சபை என்பது இட் இஸ் த பாடி லைஃப். நீங்கள் பாடியில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, தலையோடு சேர்ந்து மற்ற பாடியோடு சேர்ந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணுறீங்க, அதுதான் வந்து சர்ச் லைஃப். இது வந்து ஒரு மீட்டிங், சரிங்களா? இது வந்து கிறிஸ்டியன் மீடியா ப்ரொடக்ஷன். மீடியா ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள்லாம் ஆடியன்ஸ், கேமரா ஆடியன்ஸ், ஸ்டூடியோ ஆடியன்ஸ். இப்போ பெனிகின் வந்து பேசுகிறாருன்னா அவங்க ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க அந்த ஸ்டூடியோவில். ஏன்னா அவருக்கும் ஒரு ஏதோ ஒரு மக்களை பார்த்து பேசின ஒரு ஃபீலிங் வரணும்னு சொல்லி. ஆனால் அவர் எதுக்கு பேசிகிட்டு இருக்காரு? கேமராவுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்டூடியோ ஆடியன்ஸ் பக்கத்தில் சொல்லுங்கள், ஸ்டூடியோ ஆடியன்ஸாக வந்து உட்காந்துருக்கீங்க. இதுதான் அது. வேறு அதாவது கரெக்டாக என்னன்றது கரெக்டாக பேர் வச்சிடணும். இது வந்து கிறிஸ்டியன் மீடியா ப்ரொடக்ஷன், சண்டே நடக்கிறது யூடியூப்காக. இது பேர் என்னது கிடையாது? சர்ச்சு கிடையாது, சபை கிடையாது, எக்லீஷியா கிடையாது. எக்லீஷியா என்பது நீங்கள் கிறிஸ்துவோடும் ஒருவரோடும் ஒருவர் எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் வாரம் டெய்லி வந்து எப்படி ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க கனெக்டடாக இருக்கீங்க, கிறிஸ்துவை மையமாக வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க, ஒருத்தருடைய இருதய பயணத்திற்கு நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அதுதான் என்னது? சர்ச் லைஃப். கிறிஸ்டியன் மீடியா ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுனால எதில் பார்ட்டாக இருக்கீங்கன்னு இல்லை, சபையில் பார்ட்டாக இருக்கீங்கன்னு கிடையாது. புரியுதுங்களா? வந்து ஸோ சபை கண்டினியூ ஆகும். சொல்லுங்கள், சபை கண்டினியூ ஆகும். ஓகே, ஓகே ஓகே கேர்ஃபுல். இப்போ நான் அப்படி சொல்கிறேன்னு வைங்க, நல்ல வேலைக்கு கேமரா வெளுத்துக்கிட்டு விழாமல் இருந்தான் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன். இந்த மாதிரி தான் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுன்னா, எவன் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சாலும் பரவாயில்ல, அவனுக்கு செலவு வச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும். ஆனால் சபை ஜனங்களை காப்பாற்றணும், ஜாமானை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி. அதுதான் ரொம்ப முக்கியம். என்றைக்கு நம்ம ஜாமானை காப்பாற்ற ட்ரை பண்ணுறோமோ அன்றைக்கி ஜனங்களை என்ன செஞ்சுருவோம்? பலிகாடாக கொடுத்துருவோம். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் எதுனாலும் பேசுவார். ஸோ சர்ச் கண்டினியூஸ். சபையை யாரும் பூட்ட முடியாது, லாக்டவுன் பண்ண முடியாது, ஷட் டவுன் பண்ண முடியாது. ஏனென்றால் சபை என்பது கிறிஸ்துவோடும் ஒருவரோடும் ஒருவரோடு இருக்கிற உறவு. அதை யாரும் கவர்மெண்ட் எந்த சொல்ல முடியாது, சபை நிறுத்தப்படும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கிறிஸ்டியன் மீடியா ப்ரொடக்ஷன் வேணால் என்ன செய்யலாம், நிறுத்தப்படலாமே ஒழிய சபையை ஒருபோதும் நிறுத்த முடியாது. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து அந்த சரீரத்தோடும் தலையோடும் இருக்கிற கனெக்ஷனை சொன்னார். புரியுதுங்களா? அதை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, யாரும் நிறுத்த முடியாது. அதனால சபை தொடரும், சபை வாழ்க்கை தொடரும். ஒரு மாதம் என்ன செய்யலை, என்ன நடக்கல, கிறிஸ்டியன் மீடியா ப்ரொடக்ஷன் நடக்கும், ஆடியன்ஸ் இல்லாமல். வாரம் செய்தி வரும் யூடியூப்பில். ஆனால் என்ன, நீங்கள் இங்கே வந்து ஆடியன்ஸாக இருக்க முடியாது, ஸ்டுடியோ ஆடியன்ஸாக இருக்க முடியாது. அவ்வளோதானே ஒழிய மற்றபடி வேறு எந்த மாற்றங்களும் இல்லை. புரியுதுங்களா? ஓ, சபைக்கு போகாமல் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க போ, பக்கத்தில் இருக்கிற வீட்டில் போய் சாப்பிடு, பேசு, அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா எங்கே எதில் பங்கெடுக்கிறீங்க? சபையில் பங்கெடுக்கிறீர்கள், சபையில் பங்கெடுக்கிறீர்கள்.
அது தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, சரி, போன வாரம் பேசினதில் என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்படி கேட்டான் பாருங்க. என்னென்ன ஞாபகம் இருக்கு? பிதா இயேசுவை என்ன பண்ணல? தண்டிக்கல, தான் கோபாக்கினே ஊத்தல. நாம் செய்தோம். தேவன் அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாரு? நம்மளை சுகப்படுத்துறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் இது முக்கியமான காரியம்னா, இது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது அதை பார்க்கிற கண்ணோட்டம் என்ன செய்யும்? மாறிடும். பிதா இயேசுவை தண்டித்தார். பிதா இயேசுவை தண்டிச்சு தான் நம்மளை மன்னிச்சாருன்னு நம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களை யாரையாவது மன்னிக்க சொன்னேன்னா யாரையாவது தண்டிக்க துடிப்பீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மன்னிக்கணும்னா பிள்ளைய 2 சாத்திட்டு தான் மன்னிப்பாரு. ஏன்னா ஒய்ஃப் மேலே கோவம் ஒய்ஃப் மேலே காட்ட முடியாது. எங்கே காட்டணும்? நமக்கு கிடைச்ச இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியா 2 பிறந்திருக்கும். அதை வச்சு என்ன செய்யுது? காட்டுன்னு காட்டிட்டு போயிடுறது. இல்லை டீச்சராக வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஆட்டுக்குட்டி இருக்கும் உங்கள் கிளாஸில். அங்கே போய் என்ன பண்ணுறது? ஏறுன்னு ஏறுறது. என்னன்னா, எங்கேயாவது என் கோபத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும். காட்டினாதான் இன்னொரு பக்கம் நான் எதை ரிலீஸ் பண்ண முடியும்? மன்னிப்பை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, தேவனே அப்படிதான் மன்னிக்க முடியும்னா நான் என்ன தேவனோட பெரியாளா? புரியுதுங்களா ட்விஸ்டட்னஸ்? தேவன் இயேசுவை தண்டித்தார் நம்மை மன்னிப்பதற்கு, நம்மை நீதிமான் ஆக்குவதற்கு, நமக்கு இரக்கம் செய்வதற்கு, நமக்கு கிருபை காட்டுவதற்கு தேவன் இயேசுவை தண்டித்தே ஆக வேண்டும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரையும் மன்னிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, அது பேரு மன்னிப்பு கிடையாது. சொல்லுங்க, அது பேரு மன்னிப்பு கிடையாது. அது பேரு நீதி கிடையாது. அது பேரு பழி வாங்குதல். நம்ம நீதின்னு சொல்றதெல்லாம் என்னது? பழி வாங்குறதுக்கு தான் நம்ம இருதயம் துடிக்குதே தவிர நீதிக்காக துடிக்கல. நீதி என்றால் உள்ள இருக்கிற வேற அட்ரஸ் பண்ணி, உள்ள இருக்கிற காயத்தை அட்ரஸ் பண்ணி, உன்னை முழுவதுமாய் சுகப்படுத்தி குணப்படுத்தி, உன்னை எந்த நிலைமையில ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தாரோ, எங்கிருந்து கீழே விழுந்தாயோ அந்த இடத்திற்கு திரும்ப நிறுத்துவதுதான் தேவனுடைய நீதியா இருக்கிறது. தேவனுடைய நீதி எதுல வெளிப்படுகிறது இல்லை? தண்டனையிலேயோ கோபாக்கினையிலோ வெளிப்படுகிறது இல்லை. தேவனுடைய நீதி எதுல வெளிப்படுது? ரெஸ்டோரேட்டிவ். உன்னை திரும்பவும் எந்த இடத்திலிருந்து விழுந்தாயோ, எந்த நோக்கங்களிலிருந்து விழுந்தாயோ, எப்படி உடைக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த வேர் உன்னை அப்படி காரியங்களை பண்ண வைக்குதோ அதை அட்ரஸ் பண்ணி திரும்ப உன்னை மேலே கொண்டு வந்து நிறுத்துவது தான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அதனால்தான் அவர் பாவமானார், ரூட் ஆகிறார். நாம் தேவனுடைய நீதியாய் மாற்றப்படுவதற்காக. மத்தேயு 12 வாசிக்கிறோம். பதினெட்டாவது வசனத்திலிருந்து. மத்தேயு 12:18 வாசிங்க. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, நியாயத்தை அறிவிப்பார்.
அடுத்த வசனம், எப்படி நியாயத்தை அறிவிக்கிறாரா? வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் சொல்லுங்க. நீங்க நியாயம் பேச போனீங்கன்னா என்ன செய்யணும்னு அவசியம் இல்லையா? வாக்குவாதம் பண்ணணும், கூக்குரலிடணும், சத்தமிடணும், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும். சொல்லுங்க, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, do you want to send justice to victory? நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எறிகிற திரியை அணையாமல். ஸோ நெறிந்த நாணலை முறியாமல் அதை சுகப்படுத்துறதும், மங்கி எறிகிற திரியை அப்படின்னு அணைக்காம அதை தொடர்ந்து எரிய வைக்கிறது தான் தேவன் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறது. லூக்கா 15வது ஸ்டோரியில் பொதுவாக எல்லா மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி அதில் பிதாவுடைய அன்பு இருக்குது, பிதாவுடைய மன்னிப்பு இருக்குது, பிதாவுடைய இரக்கம் இருக்குது, என்ன இல்லை? பிதாவுடைய நீதி இல்லை. லூக்கா 15 பிதாவுடைய நீதி எப்போ இருக்கு, எங்க இருக்கு? ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போடுறான்னு சொன்னார் பாருங்க, அங்க இருக்கு நீதி. திரும்ப அவன் எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு ரெஸ்டோர் பண்றாரு பாருங்க, அந்த இடம் அப்ப அங்க என்ன இருக்குது? பிதாவினுடைய நீதி இருக்கிறது. ஆனா மூத்த குமாரன் அவன் ஒரு நீதியை எதிர்பார்த்தான். அவனுடைய நீதி என்ன நீதி? பழி வாங்கும் நீதி. என்ன திரும்பி வந்தான், அப்படியே கட்டி பிடிச்சி, அது ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். என்ன ஜஸ்டிஸ்? ரெட்ரிபியூட்டிவ்னா என்னது? அதான் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு ஆண்டவர் தானே சொன்னாரு. அது எப்போ சொன்னாரு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இது வேத வாக்கியம், இயேசு வார்த்தை. திரும்ப சொல்லுங்க, இது வேத வாக்கியம், இயேசு வார்த்தை. ஸோ வேத வாக்கியங்களில் ப்ரொக்ரெசிவாக ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு அவர் எப்போ சொன்னார்னா, வேற லெவலில் அவனுங்க ஒரு கண்ணை நோண்டுனா 100 கண் எடுத்துட்டு இருந்தானுங்க. ஒரு கண்ணை நோண்டுனா அந்த ஊரே போய் எல்லாரு கண்ணையும் நோண்டிடுவானுங்க. அந்த மாதிரி இருக்கிற குரூப்கிட்ட கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பா ஒத்த கண்ணுக்கு ஒத்த கண்ணு தான் எடுக்கணும்னு. ஆண்டவரே ரொம்ப கிருபியா இருக்கு அப்படின்றானுங்க. ஒரு பல்லு உடைச்சா நீ என்னதான்ப்பா உடைக்கணும், ஒரு பல்லு தான்ப்பா உடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவனுங்களால தாங்கவே முடியல. ஆண்டவரே இப்படிலாம் இருந்தோம்னா அவ்வளோதான், ஏறி மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இல்லை இல்லை, ஒரு பல்லுக்கு ஒரு பல்லு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னும் போது அவர் வயலன்ஸை ஆதரிக்கிறதுனால சொல்லலை, வயலன்ஸை குறைக்கிறதுக்காக சொன்னார். அப்படியே சொல்லிட்டே இயேசு வரும் பொழுது சொன்னாரு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தானே சொன்னீங்க, ஏதோ யாரோ சொன்ன மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் என்ன செய்யறாரு, மாத்துறாரு. ஸோ தேவன் வன்முறைக்கு உரியவர் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் வன்முறைக்கு உரியவர். வன்முறை இல்லாத தேவன். அப்புறம் இயேசு சாட்டை எடுத்து அடித்தார், இயேசு சாட்டை எடுத்து அடித்தார். அந்த ஒரு மேட்டரை சொல்லி அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் வாழ்நாள் ஃபுல்லா. எல்லாரையும் ஒரே ஒரு தடவை அடிச்சிட்டாரு இயேசு. இயேசுவுக்கு கோபம் வந்தது, இயேசு சாட்டை எடுத்து அடித்தார். இயேசு சாட்டை எடுத்து யார் அடித்தார் கேளுங்க. இயேசு சாட்டை எடுத்து விபச்சாரத்தில் மாத்தின லேடியை அடிச்சாரா?
தண்ணி அடிச்சிட்டிங்கன்னா ரோட்டில் கிடக்கிறவனை பிடிச்சி அடித்தாரா? கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கவனை பார்த்து அடித்தாரா? விபச்சாரம் பண்ணுறவனை பார்த்து அடித்தாரா? இவனுங்கள் எல்லாரையும், இந்த பண்ணுகிற எல்லாரையும் ஒரு குரூப் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்களை அடித்தார். புரியுதுங்களா? தேவனுடைய கோபம் எதற்கு விரோதமாக இருந்தது? மதத்திற்கு விரோதமாக இருந்தது. ஏனென்றால் மதம் ஜனங்களை அழிக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது. அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்போ இதை சொல்லலாமா வேண்டாமா? சரி சொல்லுவோம். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இவங்க ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ தான் அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் இப்போ தான் கிறிஸ்டியானிட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னேன், இல்லை நீ கிறிஸ்டியானிட்டிக்கெலாம் வரல, கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துடாத, நீ என்னவாவே இரு, ஹிந்துவா தான் பிறந்த. ஆனால் நான் கிறிஸ்துவ மதத்தில் இருந்து வெளியே இயேசுவின் மூலமாக பிதாவை தெரிஞ்சிருக்கேன். நீ ஹிந்து மதத்திலிருந்து வெளியே பிதாவை தெரிஞ்சிருக்க. இயேசு யூத மதத்திலிருந்து வெளியே பிதாவை தெரிஞ்சிருக்காரு. பிதாவை தெரிஞ்சுக்கணும்னா மதத்தை விட்டு வெளியே வரணும். அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல. நீ கன்வெர்ட்னா நானும் தான் கன்வெர்ட். நான் கன்வெர்ட் இல்லைன்னா நீயும் கன்வெர்ட் கிடையாது. உன் ரிலிஜியன் என்னன்னா ஹிந்து தான் உன் ரிலிஜியன். இன்னைக்குமே குழப்புறேன்னா என்னடா சொல்லுங்க. பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். பிதாவை இயேசுவின் மூலமாய் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவை இயேசு இல்லாம வேற அறியவே முடியாது. யூத மதத்தால் அறிய முடியவில்லை. அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருந்தும் பிதாவை அறிய முடியல. உங்களுக்கு யாருக்கும் பிதாவை தெரியாதுன்னு சொல்லிட்டார். புரியுதுங்களா? ஸோ எதற்கு விரோதமாக இயேசு கோவப்பட்டாரு? அதனால நான் என்ன சொல்ல வரலன்னா, எல்லா மதமும் ஒன்று தான். எல்லா மதமும் எங்கே தான் போய் சேரும்? எல்லா நதியும் போய் கடலில் தான் சேரும். எல்லா ரோடும் போய் ஒரு இடத்துக்கு தான் சேரும். இல்லை, சில ரோடெலாம் முட்டிச்சந்து எங்கிட்ட போய் முட்டிக்கிட்டு தான் நிற்கும். எல்லா ரோடும் ஒரே இடத்துக்குலாம் போய் சேராது. ஆனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆனால் நீ எந்த ரோடில் ட்ராவல் பண்ணாலும் அந்த ரோடில் மீட் பண்ணுறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மத ரோடில் ட்ராவல் பண்ணுறாங்க. சிலர் நாத்திகம் அப்படின்ற ஒரு மதம், நாத்திகம்ன்றதும் ஒரு மதம் தான், ஒரு நம்பிக்கை, சரிங்களா? ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு வேர்ல்டு வியூ, ஒரு பார்வை, ஒரு கண்ணாடி. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கண்ணாடி. ஸோ எந்த ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அந்த ரோடில் உன்னை மீட் பண்ணுவார். அந்த ரோடில் மீட் பண்ணுறாருன்றனால அந்த ரோடு அங்கே தான் போகுதுன்னு கிடையாது. என்னையா சொல்ல வர? நீங்கள் ஏதோ இப்போ ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த ரோட்டில் மீட் பண்ணுறேன். அந்த ரோட்டில் உங்களை என்ன செய்கிறேன்? மீட் பண்ணுறேன். மீட் பண்ணேன்னா மீட் பண்ணேன், அதனால நீங்கள் அந்த ரோட்லேயே போனீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு கிடையாது. என் வீடு வேறு சைடு இருக்குமா இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ரோட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அப்படியே பார்க்குறீங்களா? ஒரு மாதிரி பக்கத்தில் பார்க்குறீங்க. புரியுதுங்களா நான் பேசுறது? ஸோ இயேசு எதை விட்டு ஸ்டெப் அவுட் பண்ணுறாரு? அவர் பிறந்த மதத்தை விட்டு என்ன செய்யுது? ஸ்டெப் அவுட் பண்ணி நிறைய காரியங்களை மாற்றுறாரு. அதோடைய நோக்கங்கள் இப்படி இல்லை. பிதா சொன்னது இந்த நோக்கத்தோடு சொல்ல,
அதனால பழைய ஏற்பாடு எல்லாம் தப்பு அப்படின்னு கிடையாது. தேவன் தேவனாக தான் இருக்காரு, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். சொல்லுங்க, பிதா சிலுவைக்கு முன்பாகவும் சிலுவைக்கு பின்பாகவும் சிலுவையிலேயும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. நம்ம ஆட்கள் பிரசங்கம் பண்ணுறதுன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் இப்படி இருந்தார், சிலுவை வந்த பிறகு அப்படின்னா ரட்சிக்கப்பட்டது பிதாதான். ரட்சிக்கப்பட்டது பிதாதான். இல்லை இல்லை இல்லை, சிலுவை பிதாவை மாற்றவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலுவை பிதாவை மாற்றல. சிலுவை பிதா உன்னை பார்க்கறத மாற்றல, சிலுவை நீ பிதாவை பார்க்கறத மாத்துது. ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பலிகள் தேவனுக்கு பிரியமில்லை, அவசியம் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இயேசுவின் பலி எதற்கு அவசியம்? அது பழைய ஏற்பாட்டில் நடந்த பலிகளுக்கும் இயேசுனுடைய பலிக்கும் வித்தியாசம் தெரியணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருந்தார், கடைசியில் குமாரனை கேட்டுட்டாரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுன்னு லிட்ரலா ஆட்டை கடிச்சாரு, மாட்டை கடிச்சாரு, புறாவை கடிச்சாரு, கடைசியில் குமாரனே குறவலையை கடிச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய பேர் தியாலஜி இருக்கு. சொல்லுங்க, he is not a sacrifice that affirmed every other sacrifice, he is a sacrifice that ended every sacrifice. 100 + 1 101 அப்படின்னு வரல, அவர் வந்தது முடிவு கட்ட வந்தார். பலிகளுக்கு முடிவாய் வந்தார். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 99 ஆடு, இவர் 100வது ஆடு அப்படி இல்லை. அதே கான்செப்டை ரீஅஃபர்ம் பண்றதுக்காக வரல, அந்த கான்செப்டை மாத்துறதுக்காக வந்தார். எப்படி சொல்லிதீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. வாங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் பேக் டு த பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் இப்படின்னு 2 சீரீஸ் இருக்கும், அதை திரும்ப திரும்ப கேளுங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்கு, நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. ஒரே விதமான பலிகள் திருப்பி சொல்றன்ற மாதிரி திரும்பி இவனுங்க என்ன பண்ணிட்டே இருக்கானுங்க, ஒரே விதமான பலிகளை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை அதை செலுத்தினாலும் அதை செலுத்த வருகிறவர்களை அந்த பலி என்ன பண்ண முடியலையா, பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூரணப்படுத்துமானால், இதை படிக்கும் போதே உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகணும். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. வெளிச்சம் வந்த மாதிரி தெரியலையே. சரி, இன்னொரு தடவை வாசித்து காட்டுறேன். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் பூரணமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகள் செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா.
ஸோ திரும்பி 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 ஏன் செலுத்திட்டே இருந்தாங்களாம்? இன்னும் பாவம் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி இருந்துகிட்டே இருந்துச்சான். இன்னும் பாவம் உண்டு, இன்னும் பாவம் உண்டு இருக்கிற மனசாட்சி இருந்ததுனால அவர்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம்? பலி செலுத்திட்டே இருந்தாங்களாம். சரி, அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டு என்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. ஸோ மற்ற பலிகள் என்ன பண்ணுதான்? எதை குறித்து நினைவு கூற பண்ணுதான்? பாவங்களை குறித்து நினைவு கூற பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் எந்த பலிகள்? பழைய ஏற்பாட்டு பலிகள். பாவங்கள் உண்டு என்றும் நினைவு கூறுதலாக இருக்கிறது. உங்களை பாவத்தை நினைக்க வைக்குமா அந்த பலி? மீதி வசனம் படிக்கலாம், ஆனா உங்களுக்கே இப்ப லாஜிக் புரியணும். இதுதான் பழைய ஏற்பாட்டு பலிகள். பழைய ஏற்பாட்டு பலிகள் இப்படிலாம் பண்ணுதுன்னா கிறிஸ்துவின் பலி என்ன பண்ணணும்? இதுக்கு ஆப்போசிட்டா பண்ணணும். கரெக்டுங்களா? அப்படி பண்ண பலியை தான் நம்ம ஆட்கள் கம்யூனினா கொடுத்து பாவங்களை நினைப்பூட்டுகிறார்கள். சோ பாவங்கள் உண்டென்றும் நம்ம நினைக்க வைக்கிறதே எப்பதான்? எந்த பலி ஆப்போசிட்டா பண்ணிருக்குன்னு பைபிள் போட்டிருக்கோ அதே பலியை எடுத்து ஆட்டுக்கடாக்களும் மாடும் என்ன பண்ணுச்சோ அதையே இயேசுவையும் பண்ண வைக்கிறாங்க பாருங்க நம்ம ஆட்கள். அங்கதான் நம்ம ஆட்கள் நிக்கிறாங்க. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாவம்ன்றது ஒரு வியாதி. அது என்ன பண்ணணும்? சுகப்படுத்த வேண்டும். சுகப்படுத்தாம சும்மா மேல பேண்டேஜ் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க தம்பி காலில் புண்ணு இருக்கு, இல்லை பஸ் வச்சிருக்கு, டெய்லி என்ன பண்றோம்? பிதுக்குகிறோம். துடிக்கிறான் பிதுக்கும் பொழுது. அப்ப என்ன சொல்றோம்? தம்பி, அவன் சொல்றான் இல்ல இல்ல சும்மா ஜஸ்ட் கவர் இட், பேண்டேஜ் மாத்திரம் போட்டு விட்டுருங்க, மூடி மாத்திரம் வச்சிருங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்? இல்ல இல்ல தம்பி, இந்த பஸ் உள்ள இருந்தா கெட்டது. சொல்லுங்க, இரத்தத்தை வைத்து மூட வரவில்லை பாவத்தை, சீல் பிதுக்கி சுகப்படுத்த வந்தார். இரத்தத்தினால மூடுமையா அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்றது என்னன்னா, அப்படியே பேண்டேஜை போட்டு மூடிடுங்க. இரத்தத்தினாலே மூடுவீராக. ஏன்னா இவனுங்களுக்கு பார்க்க பயம் உள்ள. சீர்படுத்துவார், சீல் பிதுக்குவார் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். பிதுக்கி உன்னை சுகப்படுத்துவார். அந்த வெளியில வர பஸ்ஸை குறித்து அவர் என்ன செய்யறது இல்லை? பயப்படுகிறது இல்லை. இவ்வளோ அழுக்கா உள்ள இருக்கு, இவ்வளோ கேவலமாவா உள்ள இருக்கு அப்படின்னு பயப்படுகிறது இல்லை. சுகம் எந்த ஆழத்தில் தேவையோ அந்த ஆழத்துக்கு இறங்கினார். அஞ்சாவது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, நல்லா கவனிங்க, இப்ப இந்த வசனம் பலிகள் பத்தி பேசிட்டே வர்றாரு. பேசிட்டே வந்து இப்போ இயேசுவோட என்ட்ரி உள்ள வருது. சரிங்களா? அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஸோ அவருடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே டே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஸோ இயேசு வந்து எல்லா பலிகளின் ஆடடான ஒரு பலியா வந்து
சரி, ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம்லாம் வந்து இது பண்ண திருப்திப்படுத்த முடியல, என் ரத்தம் தானே யா வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கல. அவரு சொல்றாரு, அப்பா பலியையும் காணிக்கையும் நீங்க என்ன செய்யல, விரும்பல, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சத்தமா சொல்லுங்க, ஒரு சரீரத்தை. So incarnation is the plan of salvation, not sacrifice. வார்த்தை மாம்சமானதினாலே, மாம்சம் மகிமைப்படுத்தப்பட்டதினாலே, இன்றைக்கு அந்த மாம்சம், அந்த வார்த்தை சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறதுனாலே, யோவான் 1 என்னது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு முகமுகமாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் வார்த்தையாலே உண்டாகாமல் வேற எப்படியும் உண்டாகவில்லை. சோ இந்த வார்த்தைன்றது சிருஷ்டிப்பின் ஆதாரம். சகலத்தையும் சிருஷ்டித்தது தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. சோ அந்த வார்த்தை மாம்சமாகி, சோ சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கிற வார்த்தை என்னவா இருக்காராம், மாம்சமாயிருக்கார். மாம்சமானதினாலே சோ அந்த மாம்சத்துக்கு நடக்கிறது எல்லாம் சர்வ சிருஷ்டிக்கும் நடக்கிறது. ஏனென்றால் அவர் சர்வத்தையும் தாங்கி பிடித்திருக்கிற வார்த்தையாயிருக்கிறார். சோ பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு. ஒரு 4 தடவை படிச்சு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. பாவ நிவாரண பலிகளும் உமக்கு. இதை விட என்னங்க தெளிவா உங்களுக்கு சொல்லணும்? பக்கத்தில் பார்த்துக்கிறேங்க, உங்க பைபிள்ல இருக்கா, அதை ஏமாத்திட்டு இருக்க போறான். உமக்கு பிரியமானது அல்ல. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி. திரும்பவும் எத்தனை தடவை இந்த பேசேஜில் சொல்றார் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். சோ இயேசு வந்தது முதல்ல நடந்ததுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா வரல, முதல்ல நடந்ததெல்லாம் நீக்கி இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக நீர் எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொன்னார். எட்டு வருஷமா பேசினாலும் புதுசா பேசுற மாதிரி கேட்குறீங்க பாருங்களேன். அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு மேட்ரு. என்ன பண்றது, 8 வருஷமா கேட்ட மாதிரி போர் அடிச்ச மாதிரி கேட்டேன், எனக்கும் பேசுறது கஷ்டம் இல்லை. அதனால நீங்க அப்படித்தான் போட்டிருக்கு. எனக்காக அப்படி கேட்குறீங்களா, இல்லைன்னா அப்படிதான் கேட்குறீங்களா? சத்தமா படிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே தரம் பலியிடப்பட்டதினால். Marcala fradalamento lo boscetia trabahato ribala mantru meheleki shifriento manahapa. கிறிஸ்துவின் பலி மற்ற பலிகள் செய்யக்கூடாததை செய்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை என்ன பண்ணுதான்? சுத்திகரிக்கிறது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அந்த பலிகளால என்ன செய்ய முடியலையா? சுத்திகரிக்க முடியல. அந்த பலி என்ன பண்ணுதான்? ஆப்போசிட்டா பண்ணுதான். உனக்கு பாவம் இருக்கு, பாவம் இருக்கு, பாவம் இருக்குன்றத சுத்தி காட்டுதான். எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்குது? நம்ம அந்த ஆடை கொல்லும்போது அந்த ஆடு இழுத்துட்டு போறீங்க, அதை கட்டுறீங்க. கட்டும் போது என்ன பண்ணுது? அது ஓகே அப்படி இருக்கு. ஆடு என்ன பண்ணுது? இழுத்துட்டு போகுது, கொல்ல. ஸோ அந்த ஆடு என்னன்னு சொல்லல, உனக்காக நான் ரத்தம் சிந்துகிறேன், நீ என் கழுத்தை அறுத்துக்கொள், அப்படி வரல. இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட இப்படி நின்னார். நீ என்னை பிடிச்சிட்டு போய் என்னன்னாலும் பண்ணு. நம்முடைய வயலன்ஸுக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் அவருக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் பண்ணினோம். அதை பண்ணும் பொழுது அவர் அந்த இரத்தம் பாருங்களேன், ஆபேலின் இரத்தம் என்ன பண்ணுச்சான்? பழி வாங்குறதுக்கு பேசிட்டே இருந்துச்சான். ஆபேல் செத்து போயிட்டான். அவனுடைய ரத்தம் என்ன செஞ்சுட்டு இருந்துதான்? பழி வாங்கணும், பழி வாங்கணும், பழி வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்துச்சான். இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது இயேசுனுடைய ரத்தமும் பேசுகிறதா இருக்கிறது. விசேஷித்த காரியங்களை பேசுகிறதா இருக்கான். ஸ்பீக்ஸ் பெட்டர் திங்ஸ். இயேசுவின் ரத்தம் என்ன பேசுதுன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏதேன் தோட்டத்தில் தேவன் பலி செலுத்தினது இயேசுவிற்கு அடையாளமா? அடையாளமா எடுத்துக்கலாம். சொல்லுங்க, எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆனால் அதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஆதாம் தேவன்கிட்ட கொண்டு போல பலிய. தேவன் யார்கிட்ட கொண்டு போறாரு? ஆதாம்கிட்ட கொண்டு போறாரு. இந்த எல்லா ஓமை உருவகங்கள்ல என்ன ஒருனா, எல்லா டீட்டெயிலையும் மேட்ச் பண்ண முடியாது. அப்படி சொல்லும் பொழுது தேவன் கொடுத்த பலி அப்படின்னு சொல்லும்போது என்ன 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 பாயிண்ட்டுக்கு சில வந்துடுறாங்கன்னா, தேவன் தானே அடிச்சாரு, அந்த தேவன் தானே கொன்னாரு, தேவன் தானே கொன்னு கொடுத்தாரு, அப்படின்னா இயேசுவை கொன்னது யார்? பிதா. அப்படின்ற கான்செப்டுக்காக நீ அந்த இமேஜ், எதற்காக ஒரு இமேஜரியை பார்க்குற அப்படின்றது ரொம்ப முக்கியம். இயேசு ஒரு ஸ்டோரி சொல்றாரு,
அப்படின்னா எதற்காக அந்த இமேஜை பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆதாமுக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டது. அந்த தேவையை அவன் அத்தி இலைகளை வச்சு என்ன செய்ய ட்ரை பண்ணிட்டு இருந்தான்? கவர் பண்ண ட்ரை பண்ணான். கவர் பண்ண என்ன முயற்சித்தாலும் சரி, போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சாலும் சரி, அந்த தேவை சந்திக்கப்பட முடியாம அப்படியே இருந்தான். ஏதோ ஒன்று தேவைப்பட்டது, அவனுக்கே என்ன தேவைப்பட்டது என்று தெரியவில்லை. அந்த தேவையை அறிந்து தேவன் ஒரு பலியை கொடுக்கிறார். உன் மனசாட்சி ஒரு காரியத்தை கேட்கிறது, அந்த மனசாட்சிக்கு ரத்தம் தேவை அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய தேவன் தான் அந்த ஆட்டை அடிச்சாரு அப்படின்ற இடத்துல போய் சொருகிடக்கூடாது. அதே மாதிரி லூக்கா 15லையும் வந்த பிறகு அப்பா சொல்றாரு, ஒரு கொழுத்த கன்றை அடியுங்கள். அது கிறிஸ்துவ அடையாளமா? கிறிஸ்துவ அடையாளம் தான். என்ன? பார்ட்டியோடைய மீளா இருக்க விரும்புகிறார், உன்னை மகிழ்விக்கிற உணவாய் இருக்க விரும்புகிறார். நீ விழுந்து போயிருக்க, எல்லாம் பண்ணிருக்க, ஆனா விழுந்து போன உன்னை பார்ட்டிக்கு உகந்தையா ஆக்குறதுக்கு தன் ஜீவனை கொடுத்தார். அது கிறிஸ்துவ அடையாளம் தான். ஆனா பிதா தானே போட சொன்னாரு அப்படின்ற இடத்துல போய் மாட்டிக்கூடாது. புரியுதுங்களா நான் பேசுறது? ஓகே. ஸோ உருவகங்கள், ஓமைகள், அதில் நம்ம பார்க்கும் பொழுது என்னத்தை தேடுறோன்றது ரொம்ப முக்கியம். அதோடைய மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்றது தான் பார்க்கணுமே ஒழிய ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் நம்ம சில காரியங்கள் சில இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதா சொல்லி, ஆரோனுடைய இதிலே தொங்குகிற இந்த இது அது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக இறங்கி பேசுறதா நினச்சி அந்த சொல்கிற மேட்ருக்கே ஆப்போசிட்டாக ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். அப்படி போயிடக்கூடாது. ஓகே. இன்னொருத்தர் if it is his incarnation that restored the fallen humankind by his death and resurrection, why should Jesus made me sin and not just die, not having to be made sin? See, ஏன் அவர் பாவமானார், ஏன் அவர் மரித்தார் அப்படின்னா அதுதான். யார் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பேசியிருப்பேன், அதை கேளுங்க. நம்மகிட்ட என்ன ப்ராப்ளம்னா, மோசே, ஆபிரகாம், தாவீது, அப்படியே அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லி அந்த டைம்லைனில், அந்த ஜீனியாலஜியில், அந்த ஹிஸ்ட்ரியில் அவர் ஒரு ஆளாக வந்ததுனால அவர் ஒரு ஆள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு ஆகாது. யார் இந்த இயேசு கிறிஸ்து? அதுதான் அப்போஸ்தலர்களுடைய கேள்வி. அதுக்கு தான் பதில் சொல்றார் யோவான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு முகமுகமாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த தேவனோடு இருந்தார், உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு யோவான் சொல்றாரு. பவுல் கொலோசியர் 1:16 என்ன சொல்றாரு? கொலோசியர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும், சொல்லுங்க சொல்லுங்க, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாக, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ வார்த்தையாக இருந்து மாம்சமான இயேசு கிறிஸ்து ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. அந்த இண்டிவிஜுவல் தான் ரீசன் ஃபார் ஆல் திங்ஸ். அவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறார், சர்வ சிருஷ்டியின் காரணமாக இருக்கிறார், ஆதாரமாக இருக்கிறார், சகலமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது தான். ஸோ அவர் ஏன் மரித்தார் அப்படின்னா,
ஆதாமுக்குள்ள சிருஷ்டியே என்ன செஞ்சிருச்சு? மரிச்சிருச்சு. மரிச்சதுனால அந்த மரணத்தை என்ன செய்ய விரும்புகிறார்? அழிக்க விரும்புகிறார். ஸோ இந்த வார்த்தையானவர் அவர் மரணத்தை ருசி பார்க்கும் பொழுது அவர் மாத்திரம் மரணத்தை ருசி பார்க்கல, சர்வ சிருஷ்டியும் மரணத்தை ருசி பார்க்கிறது. அந்த வார்த்தையாகிய இயேசுவை பிதா எழுப்பும் பொழுது ஏதோ ஒரு இண்டிவிஜுவலை எழுப்பல, சர்வ சிருஷ்டியையும் எழுப்பி இருக்கிறார். அந்த மாமிசம் மகிமைப்படுத்தப்பட்ட பொழுது ஏதோ ஒரு நபருடைய சரீரம் மகிமைப்படவில்லை, சர்வ சிருஷ்டியும் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது படுத்தப்பட்டதுனால எப்படி ஆதாம் விழுந்ததினாலே, இதுல என்ன ஒரு கொடூரமான காரியம்னா, நம்ம ஏங்க இன்னைக்கு பாவம் செய்யறோம் அப்படின்னு நீங்க சபையிட்ட கேட்டா டக்குன்னு என்ன பதில் சொல்லுவாங்க? எல்லாம் ஆதாம் பண்ணது. சோ ஆதாமுக்கும் சிருஷ்டிப்புக்கும் இருக்கிற தொடர்பை பார்த்த சபை இயேசுவுக்கும் சிருஷ்டிப்புக்கும் இருக்கிற தொடர்பை பார்க்கவில்லை. அவன் ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டான்றதுனாலே உலகத்துல இவ்வளோ எஃபெக்ட் இருக்கும்னா, அவன் சிருஷ்டிக்கல எல்லாத்தையும், அவன் தாங்கி பிடிக்கல எல்லாத்தையும், அவன் காரணமா இல்லை, அவனுக்குள் சகலமும் இல்லை. ஆனால் வார்த்தையாக இயேசுவுக்குள் சகலமும் இருக்கிறது. சோ தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்றால் இந்த சர்வ சிருஷ்டியும் கண்டிப்பா மகிமைப்பட்டே தீரும் என்பதுதான் ரோமர் 8 செய்தி. சர்வ சிருஷ்டியும் மகிமைப்படும், காணப்படுகிற ஒவ்வொன்றும் மகிமைப்படும், நம்முடைய சரீரமும் மகிமைப்படும் அப்படின்றதான் ரோமர் 8 செய்தி. ஏன்னா தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அந்த இயேசு ஒரு தனிநபர் அல்ல, அவர் சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கிற வார்த்தையாகி கிறிஸ்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுவிசேஷம் தெளிவா புரிஞ்சுக்கணும். You need clarity with the gospel. ஸோ இயேசு ஏன் மரித்தார்ன்றதுக்கு நிறைய ஆங்கிள் இருக்கு. ஆனால் இதுதான் மெயின். பிள்ளைகள் மாம்சத்தையும் போடுங்க, எபிரேயர் 2:14. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஆவியான தேவன் மரிக்க முடியாது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அப்படி ஆனார். ஆனா எப்படி மரணத்தை ருசி பார்க்கணும் அப்படின்ற அந்த வயலன்ஸ் இருக்கு பாருங்களேன், அதை நம்ம கையில கொடுத்துட்டார். இந்த வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க, அவர் மரணத்தை ருசி பார்ப்பார். ஆனால் நீங்க பண்ற வயலன்ஸை வச்சு உங்களை நான் சுகப்படுத்துவேன், உங்களை நான் குணப்படுத்துவேன். ஸோ அதை பண்ணும் பொழுது நம்மளே அவரை வயலண்டா தாக்கும் போது, வன்முறையோடு தாக்கும் பொழுது, அவர் நம்மை சுகப்படுத்தும் பொழுது, நான் இதை 8 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். நான் அப்போ ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் தான் பையன் பார்க்கில் பண்ண ஒரு மேட்ரை சொல்லிட்டு இருந்தார். அந்த பையன் போனான், குட்டி பையன். அவன் போகும்போது இன்னொரு பையனா இன்னொரு பொண்ணான்னு சரியா ஞாபகம் இல்லை, இன்னொரு குட்டி பையன் இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், அடிக்க ஆரம்பிச்சான். அடிக்க ஆரம்பிச்சோடனே இந்த அப்பா ஐயோ அடிக்கிறானே அப்படின்ட்டு அவர் ஓடி போகும்போது இவன் என்ன பண்ணான்னா, அந்த குட்டி பையன்
அந்த குட்டி பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டான். கட்டி பிடிச்ச உடனே கட்டி பிடிக்கும் போது அவன் அடிக்கிறான். ஆனால் அவன் விடவே இல்லை, அப்படியே பிடிச்சிட்டே இருந்தானா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் அடிக்கிறத விட்டுட்டு அவன் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டானா. அதுதான் சிலுவையில் நடந்தது. நாம் அவரை காயப்படுத்த காயப்படுத்த அவர் அரவணைத்து கொண்டே இருந்தார். இன்றும் நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய வார்த்தைகளினாலும் நம்முடைய எண்ணங்களினாலும் அவரை காயப்படுத்தும் பொழுது அவர் அரவணைத்து கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் அரவணைப்பார்னா, கையிலிருந்து கத்தி கீழே உழுகிற வரைக்கும் அரவணைப்பார். நீ அரவணைப்பை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அரவணைப்பார். உன் இருதயத்தில் இருக்கிற வலி வேதனை சுகமாகும் வரைக்கும் அரவணைப்பார். உன்னை சுற்றிலே இருக்கிறவர்களையும் காயப்படுத்தக்கூடியதான கிரியைகள் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கும் வரைக்கும் உன்னை அரவணைப்பார். அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் சிலுவையின் அன்பு. ஸோ ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு வர்றதுன்றது நீங்கள் ஆக்சிடென்ட்டையோ கேன்சரையோ வறுமையையோ வேதனையோ சுமக்கிறது இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு அன்பின் இருதயத்தை சுமக்கிறத பற்றி இயேசு சொல்றாரு. ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டுனா, சிலுவையை சுமந்து கொண்டுனா என்ன? The God kind of sacrificial love. நம்மளே காயப்படுத்தின ஒருத்தவங்களை அரவணைச்சு அவங்கள சுகமாக்க முடியுமா? அதுதான் சிலுவையை சுமக்கிறது. ஆடா பாவிகளா, இதுதான் அந்த சிலுவையா அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அம்மா ஆட்கள் பிஞ்ச செருப்பு போடுறது, ஓட்டை இதை போடுறது, அதை போடுறது, இதை கேட்டா நான் சிலுவையை சுமக்கிறேன். ஆனால் ஒருத்தன் அவன்கிட்ட ஒரு நல்ல வார்த்தையை கேட்க முடியாது. அப்படியே கோபமாக தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும். சோதராம் 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 சோத்திரம் சொல்றதுலேயே ஆத்திரம் தெரியும். நீ சோத்திரம் சொல்றதுலேயே ஆத்திரம் தெரிஞ்சா நீ சிலுவையை சுமக்க வேணாம், வேற ஏதோ சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். போன மெசேஜுக்கு திட்டி திட்டி ஏகப்பட்ட கமெண்ட் வந்துச்சு. தேவதூஷணம் சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். உங்களை எவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க தெரியுமா வெளியில? அறிவில்லாமல் ஒரு ஜனம் அப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க. அந்த கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு கையிலிருந்து கத்தி கீழே உழுகிற வரைக்கும் அரவணைப்போம். Yeah. If you learn to love, you can never lose. You can never lose. Yeah. You can never lose. You might die, but you can never lose. இயேசு மரித்தார், ஆனா தோக்கல. தன்னையே கொடுத்தார், ஆனா தோக்கல. நீ அன்புல ஆப்ரேட் பண்றனா நீ ஜெயிச்சேதான் ஆவ. உன்னை யாரும் தோக்கடிக்கவே முடியாது. அஞ்சு 10 போடுங்க. ரோமர்
நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில். ரெண்டு 14 கொலோசியர், நாம் நம் மனதில் சத்துருக்களாயிருந்தோம். இல்லை, 1:21 கொலோசியர் 1:21. ரோமர் 5:10 ஒரு கை வச்சுக்கோங்க. கொலோசியர் 1:21 வாங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே நம் மனதில் சத்துருக்களா இருந்தோம். ஸோ ரோமர் 5:10 என்ன வாசிக்கிறோம்? நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். எங்க? நம்முடைய மனதில், தேவனுடைய மனதில் இல்லை. தேவனுடைய மனதில் உங்களை சத்ருவா பார்க்கல. நாம் நம்முடைய மனதில் தேவனுக்கு சத்துருக்களா இருந்த போது, ஆதாம் அப்படின்னு இருக்கும்போது அவன் மனதில் அவன் யாருக்கு சத்துருவா இருந்தான்? தேவனுக்கு சத்துருவா இருந்தான். தேவனுடைய மனதில் அல்ல. திரும்ப ரோமர் 5:10 வாங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது. சொல்லுங்க, அவருடைய மரணத்தினாலே ரட்சிக்கப்படல, அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறீர்கள். அவருடைய மரணம் நம்மை ஒப்புரவாக்குகிறது, அவருடைய ஜீவன் நம்மை ரட்சிக்கிறது. சத்துருக்களா இருந்தோம், ஆனா ஹக் பண்றாரு. கிராஸ்ல குத்த ஹக் பண்ணிட்டே இருந்தாரு. ஒப்புரவாக்கப்பட்டோம் சிலுவையிலே, அவர் ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம். குட் ஃப்ரைடேவை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா நான் பேசுறது? Gospel, there is nothing like the gospel. It is no religious message. No religion has come up with such an idea. Go and search. Every religion says the same thing in some form or the other. எல்லா மதங்களும் ஒரே காரியத்தை தான் கொஞ்சம் வேற விதமாக சொல்லுது. கிறிஸ்தவ மதமும் கொஞ்சம் வேறமா சொல்லுது. ஆனால் சுவிசேஷம் என்பது எந்த மதமும் சொல்லாத ஒரு செய்தியை சொல்லுகிறதா இருக்கிறது. எந்த மதமும் சொல்ல. ஏன்னா எல்லா மதமும் என்ன சொல்லுதுன்னா, இது களி உலகம், இது இந்த மாம்சமானது கெட்ட ஒரு மேட்ரு, இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? தப்பிச்சு ரட்சிக்கப்படணும், மோட்சத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், முக்தி அடைய வேண்டும். இதில் இந்த வேர்ல்டு பார்க்கிற இந்த உலகம், இந்த மாம்சத்திலிருந்து என்ன செய்யணும்? தப்பிச்சு வெளியே போகணும். அதுதான் ரட்சிப்பு. எல்லா மதங்களும் சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்தவ மதமும் சேர்த்து. ஆனால் வார்த்தை மாம்சமாகி மாம்சம் மகிமைப்படுத்தப்பட்டு காண்கிற ஒவ்வொன்றும் மகிமைப்படும் என்று சொல்லுகிறது சுவிசேஷம் மாத்திரமே. சுவிசேஷம் மாத்திரமே. அது வெறும் கான்செப்டா சொல்லாம வார்த்தை மாம்சமாய் ரியாலிட்டிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரியாலிட்டி. ரியாலிட்டி. இன்னொரு தம்பி கேள்வி கேட்டிருக்காரு, அண்ணா நீங்கள் லாஸ்ட் 4 மெசேஜ் ஹார்ட் ஹீலிங் மெசேஜ் பேசினதில் எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, எப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குது, ஏன் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ஏன் நமக்குள்ளே இப்படி வருது, வெக்கம் எப்படி கிரியேட் செய்யுது, இருள் எப்படி கிரியேட் செய்யுது, பொய் எப்படி கிரியேட் செய்யுது அப்படின்னு தெளிவாக புரிய வச்சுருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு மெசேஜ்லேயும் சொல்யூஷன் கடைசி 10 நிமிஷம் கொடுக்குறீங்க. அது எனக்கு புரிய மாட்டேது. நான் திரும்ப திரும்ப கேட்கும் போது என் ப்ராப்ளம் எனக்கு தெளிவாக புரியுது, ஆனால்
சொல்யூஷன் எனக்கு புரிய மாட்டேது. அதனால் ஒரு செய்தி வெறும் சொல்யூஷனாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. நியாயமான கேள்வி. ஆனால் முதல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் கண்டுபிடிக்காம சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ப்ராப்ளமே இல்லையே, நல்லாத்தானே போய்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பாருங்க, மாமியாரை லவ் பண்ணுறீங்களா கேளுங்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, சண்டே சர்வீஸ் நல்லா போகும். What is happening within you? ஸோ அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம், ஏன் சிம்டம்ஸ்? நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உட்காந்திங்கன்னா அவர் முதல்ல என்ன கேட்க போகிறாரு? என்ன பண்ணுது? வயிறு ஒரு மாதிரி எரியுதுங்க, காத்தா பிரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுது? ஓ, இந்த கண்ணு மாத்திரம் கிடுக்கிடுன்னு ஆடுது, இந்த காது மாத்திரம் அப்படியே சூடாகுது, கேட்டுக்கிட்டே இருப்பார். நீங்கள் போன உடனே அப்படியே எழுதி கொடுத்துட்றாரு. நீங்கள் உள்ளே வந்து உட்காந்தோடனே இதில் 2 இதில் 4 அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மருந்து கடைக்காரன்ட்ட காசு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். ஆமாம், அவ்வளோதான். வந்த உடனே சொல்யூஷனை கொடுத்துட்டாருன்னா அந்த டாக்டரு மருந்து கடைக்காரன்ட்ட காசு வாங்கியிருக்கான்னு அர்த்தம். ஸோ we have to find the problem. Once you are very clear, ஓ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம், இங்கே தான் நமக்கு உதைக்குது, இங்கே தான் இடிக்குது, இங்கே தான் குத்திக்கிட்டு நிற்கிது அப்படின்னு தெரிகிற வரைக்கும் பாருங்க. அன்னைக்கு பீச்சுக்கு போகும்போது ஷாலம் வந்து ஏதோ குத்திருச்சுன்றான். நைட்டு போனோம். முதல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். ஏகப்பட்ட மண் ஒட்டி இருந்தது, கால் ஃபுல்லாக மண்ணாக இருந்தது, எது மண் எது முள்ளுன்னு தெரியல. அதை கழுவி இதை பண்ணி கடைசியில் ஒன்று கருப்பாக இருந்தது. ஸோ அது அப்புறம் அப்படியே நோண்டி உள்ளே போகணும். ஸோ நோண்டும் போது நம்ம ஆட்களுக்கு என்ன பண்ணுது? அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன் நோண்டிக்கிட்டே இருக்க? எதையாவது மருந்தை போட்டு டக்குன்னு அனுப்பு. செக்ஷுவாலிட்டி கான்ஃபரன்ஸ்னு அதான் சொன்னாங்க. புரியுது என்ன பண்ணணும் சொல்லு. புரியல உனக்கு, புரிய வேண்டியது புரிந்தால். நமக்கு நல்லா புரியணும்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இருதய சுகம். அதனால நான் அந்த தம்பிக்கு பதில் சொல்லாமல் இல்லை, அடுத்த வாரம் நான் பதில் சொல்கிறேன். அடுத்த வாரம் வந்து அந்த தம்பிக்கு பதில் சொல்கிறேன். இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்முடைய சுகம், இருதய சுகம் பக்கத்தில் பார்த்துக்கோங்க. நம்முடைய இருதய சுகம் ஒரு ஃபார்முலா கிடையாது, ஒரு ப்ரொசீஜர் கிடையாது, ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. அது நம்முடைய உள்ளத்தின் வலியின் ஆழத்தில் இருக்கிற ஒரு நபர். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் உன் வலியின் ஆழத்தில் இருக்கிறார். ஆனால் நம்ம இயேசுவை எங்கெல்லாம் தேடுறோம்? ஏகப்பட்ட இடத்துல தேடுறோம். சபை ஆராதனைகளில் தேடுகிறோம், கான்ஃபரன்ஸில் தேடுகிறோம், தீர்க்கதரிசிகளில் தேடுகிறோம், எல்லாத்துலேயும் தேடுறோம். ஆனால் அவர் எங்கே இருக்காரு? உன்னுடைய வலியின் ஆழத்தில் நீ எங்கே வெக்கப்படுறியோ அந்த இடத்துல உள்ள உட்காந்துட்டே இருக்கார். நீ இங்கே வா, நான் உன்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வெளியே வாங்க, ஸ்டோர் ரூமுக்கு வெளியே வாங்க. ஸ்டோர் ரூமுக்கு போவேனா, ஹாலில் உட்காந்து பேசலாம். அவர் சொல்கிறாரு, நீ ஹாலை ரொம்ப நீட்டாக வச்சுருக்க. ஒருத்தன் வரான்றனால எல்லாத்தையும் அள்ளி ஒரு ரூமில் போடுறீங்கல்ல, அந்த ரூமில் தான் யார் உட்காந்துருக்கா? நீங்கள் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் கீழே அப்படியே உட்காந்துருக்கார். உங்கள் ஜட்டி கிட்டி எல்லாம் ஒரு தலைமையில் தான் இருக்கும். இந்த சோஃபா கவுச்சிலலாம் சில வீட்டில் போய் தெரியாமல் கை உள்ள விட்டீங்கன்னு நீங்கள் ஆயுதங்களாக வரும்.
ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குப்பாங்க உங்க இருதயத்தில். என்ன இருக்கு ஏது இருக்குன்னே தெரியாது, எவன் ஆயுதம்லாம் அதுக்குள்ள இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. உங்களுடைய எல்லா விதமான அடிக்ஷன்ஸு, எல்லா கேவலப்படுற காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற அந்த ரூமுக்குள்ளே தான் இயேசு இருக்கிறார். நீங்கள் அங்கே போனால் தான் அவரை மீட் பண்ண முடியும். ஏன் அங்கே தான் ஸ்டக்காக இருக்கிறீங்க? ஸோ இது ஒரு ஃபார்முலா கிடையாது, ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, கான்செப்ட் கிடையாது, ஒரு டாக்டரின் கிடையாது. இது ஒரு நபர். A real person is inside of you, wanting to heal you. Wonderful. ஒரு ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும்னு சொன்னேன். அதை குறித்து தானே ஒரு சின்ன வீடியோ இருக்குது, பாருங்கள். வணக்கம். நம்முடைய யூஆர் லவ்டின் சார்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகாவில் இருக்கிற அண்டக்குடி அப்படின்ற ஒரு ரிமோட் வில்லேஜ்ல படிப்பகம் ஒன்று நம்ம கட்ட அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். அந்த பகுதி மிகவும் தேவையுள்ள பகுதியாக இருக்கிறது. ஸ்கூலுக்கு மாணவர்கள் தூரமாக போக வேண்டியதாக இருக்கு. போயிட்டு வந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விவசாயி கூலி வேலைக்கு போறதுனால அவங்களுக்கு சொல்லித்தர அந்த மோட்டிவேஷன் கொடுக்க அந்த என்விரான்மெண்ட் சரியா இல்லை. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் 8th 10th அப்படின்னு சொல்லி நிறைய டிராப் அவுட்ஸ் இருக்கிறாங்க. அதனால அவங்களால தொடர்ந்து அதுக்கு மேல ஏதோ ஒரு சின்ன கூலி வேலைக்கு அந்த மாதிரி தான் போக முடியுது. இவங்களெல்லாம் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம். அது மட்டும் இல்லாம கிராஜுவேட்ஸ் பட்சம் சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு சரியா கைடன்ஸ் இல்லாதனால அவங்களாம் திருப்பூர் அந்த மாதிரி பகுதியில் போய் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த குரூப் 1 குரூப் 2 அப்புறம் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம அவங்க ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம். அந்த பகுதியில் ஆல்ரெடி ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்ய போறோம். நம்ம டிவி அங்க செட் பண்ணி ரிமோட்ல இங்கிருந்தே மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற விமென்க்கு நிறைய ஒரு அடிஷனல் இன்கம் அவங்களால ஜெனரேட் பண்ண முடியற சில தொழில்களாம் கூட நம்ம கற்றுக் கொடுக்கலான் இருக்கிறோம். இது மிகவும் உதவியா இருக்கும் அந்த பகுதியினுடைய ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு. நாங்க ரீசெண்டா அங்க இந்த அடிக்கல் நாட்ட போயிருந்தப்போ ஒரு வாத்தியார் சொன்னார், 18 வருஷமா நான் இந்த கிராமத்துக்கு வரேன் சார், இந்த கிராமம் இப்படியே இருக்கு சார், இப்பதான் இந்த கிராமத்துல ஒரு மாற்றத்தை நான் பாக்குறேன்னு சொன்னாரு. அந்த மாற்றத்துல அந்த விஷயம்ல நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளும்படியா எங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு 4 lakhs rupees ஆகுது. அதுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்க தரும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஸோ அந்த மல்டிபர்பஸ் ஹால் கட்டுறதுக்கு 4 லட்சம் ஆகுது. அதற்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்க விரும்புனீங்கன்னா உங்கள் ரிமார்க்ஸில் படிப்பகம் அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்பணும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் அதை செலவு பண்ண விரும்புகிறோம். ஸோ லைஃப் ஹப் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறவங்க லைஃப் ஹப்னு சொல்லி கொடுக்கலாம், படிப்பகத்துக்கு கொடுக்குறவங்க படிப்பகம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுங்க. இன்னொரு ப்ராஜெக்டும் பண்ண போகிறோம். அது ஒரு சில இப்போ இந்த லைஃப் ஹப்பில் நம்ம பண்ணுறோம்ல, லைஃப் ஹப்பில் பண்ணுறதையே கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க இடத்துல பண்ணுற மாதிரி அந்த மாடலில் சின்ன சின்ன இடங்களில் ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ஸாக சில காரியங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம், யோசிச்சுட்ருக்கோம். அதை குறித்து வில் டெல் சூன். எந்த நற்கிரியை நீங்கள் ஒரு வசனம் போடுங்களேன், 2 கொரிந்தியர் 9 8 2 கொரிந்தியர் 9 8 சத்தமா படிங்க. மேலும் நீங்கள் எல்லாம் படிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸோ எந்த விதமான நற்கிரியை செய்ய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை செய்யக்கூடிய திராணி, கிருபை
அந்த கான்டெக்ஸ்ட் வந்து கொடுக்கறத பற்றி பேசிட்டு இருக்காரு. ஸோ எந்த ஒரு நற்கிரியையும் செய்யறக்குரிய சகலவித கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு பெருக செய்ய விரும்புகிறார். ஆமென். ராஜ்யம் எப்படி இருக்கணும்னா, இப்படியா இந்த கிராமத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமா, இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமா, இந்த ஸ்லம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமா, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணால் செய்யக்கூடிய காரியங்களை நம்முடைய கரங்களிலே பலப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய கரங்களை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். அதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஆமென். Our heart should be ready to give. When our heart is ready to give, our hands are like this. When our hands are like this, God will empower. உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்த முன்னாடி 2 வசனம் போட்டுங்களேன். 6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஸோ உற்சாகமாக கொடுங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க, கார்டில் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் கார்டில் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை சொல்லி கொடுங்க, எதுக்குன்னு சொல்லி கொடுங்க. ஸ்வைப் பண்ணுறவங்க படிப்பகம் ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்லிப்பில் வந்து படிப்பகம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். சரிங்களா? Okay, let's all stand. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலிகளை அவர் விரும்பவில்லை, சர்வாங்க தகன பலிகளை விரும்பவில்லை. இப்போ நம்ம காணிக்கை கொடுக்குறோம், தேவனுக்கு காசு வேணும்னா கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், தேவனுக்கு காசு வேணுமா? சரிங்களா? அதே மாதிரி தான் பலி கான்செப்டும். ஜனங்கள் வந்து பலி செலுத்த சொன்னார், அதனால யாருக்கு பலி தேவைன்னு கிடையாது, தேவனுக்கு ரத்தம் தேவைன்னு கிடையாது, நமக்கு தேவை அப்படின்றதுனால கொடுப்பது நமக்கு தேவை. சொல்லுங்க, கொடுக்கிறது தேவனுக்கு தேவையில்லை, உனக்கு தேவை. It's our need to give, to keep our heart in its place. So we give, not because God demands, but because we have a need. எல்லா துதியும் கனமும் உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் கனமும் உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே. ஆராதனை 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 நண்பரே சுருக்கே, என் இனிய இயேசுவே, என் நண்பரே சுருக்கே, என் இனிய இயேசுவே. புதிய பாடலை தருகின்றீ, என்னையும் பாட வைக்கின்றீ. புதிய பாடலை தருகின்றீ, என்னையும் பாட வைக்கின்றீ. உம்மை என்றென்றும் துதிப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன், உம்மை என்றென்றும் துதிப்பேன், உம்மையே
துதிப்பேன். எல்லா துதியும் கனமும் உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே, எல்லா துதியும் கனமும் உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே. ஆராதனை 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 என் அன்பரே இயேசுவுக்கே, என் இனிய இயேசுவுக்கே, என் அன்பரே இயேசுவுக்கே, என் இனிய இயேசுவுக்கே. கர்த்தர் எந்தன் புகலிடமே, எதற்கு நான் அஞ்சிடுவேன். கர்த்தர் எந்தன் புகலிடமே, எதற்கு நான் அஞ்சிடுவேன். உம்மை என்றும் துதிப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன், உம்மை என்றும் துதிப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன். நீங்க சொல்லுங்க. துதியும் கனமும் எல்லா துதியும் கனமும் ஆராதனை 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 நண்பரே இயேசுவுக்கே, என் இனிய இயேசுவுக்கே, என் அன்பரே இயேசுவுக்கே, என் இனிய இயேசுவுக்கே. உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறீர், ஆறுதல் என்று அளிக்கின்றீர். சொல்லுங்க. உடைந்த உம்மையே என்றும் துதிப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன். எல்லா துதியும் கனமும் உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே, எல்லா துதியும் கனமும் உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே. ஆராதனை 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 என் அன்பரே இயேசுவுக்கே, என் இனிய இயேசுவுக்கே, என் அன்பரே இயேசுவுக்கே, என் இனிய இயேசுவுக்கே. ஒரு செகண்ட் அவருடைய அரவணைப்பை உணருங்க. நம்மை நாமளே காயப்படுத்துகிற காரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் காயப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தின் வலியிலிருந்து வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. அந்த ஆழமான வேர்களை சுகப்படுத்த உம்முடைய அரவணைப்பு எங்களுடைய ஆழங்களில் உண்டாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you so much.
வெளியில் நின்று பேசுங்க, ஒருவரோட ஒரு பேசுங்க. புதுசாக வந்தவங்க எஸ்பெஷலி நின்று யாரையாவது பார்த்து பேசிட்டு போங்க. அடுத்த வாரம் மாத்திரம்தான் இங்கே மீட்டிங் கேதரிங் இருக்கும். அடுத்து ஆன்லைன் சர்வீஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ சர்வீஸ் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோன்றதை நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.